சூரியனுடைய ஒளி அடிச்சா இங்க ராமனுடைய ஒளி அடிச்சு அதை இருட்டா ஆக்கிடுமா. ஒண்ணுமே சூரியனுக்கு ஒளியே கிடையாதுன்னு ஆக்கிவிடுமாம். அந்த ஒளியோடு ராமன் வந்தான். வந்த உடனே கீழே இறங்கினுடனே மக்களுக்கு ஆனந்தம். ததோ விமானாகிரகதம் பரதோ பிராதரம் ததா வவந்தே பிரணதோ ராமம் மேருத்தமிவ பாஸ்கரம் தம் சமுத்தாய காகுத்ஸ்தா சிரஸ்ய அக்ஷிபதம் கதம். வந்தார், நேர பரதன் ராமன் காலிலே விழுந்தார், பாதுகைகளை கொடுத்தார். ராமன் அவரை பார்த்த உடனே பேசவே முடியவில்லையாம். பூவடி பணிந்து விழுந்த பரதனை பொறுமி விம்மி நாவிடை உரைப்பது ஒன்றும் உணர்ந்திலன் நின்ற நம்பி ஆவியும் உடலும் ஒன்ற தழுவினன் அழுது சோர்ந்தான். பரதனை பார்த்த உடனே உடம்பும் உயிரும் இப்பதான் ஒன்னா சேருவது போல இருவருமாக கட்டி கொண்டார்கள். அழுதான், விம்மினான். வார்த்தை என்ன பேசுவதுன்னு தெரியவில்லை. இத்தனை நாட்கள் கழித்து உயிர் தம்பியை பார்த்ததில் ஆனந்தம். ஆனா இத்தனை நாட்கள் இழந்தோமேனு வருத்தம். ஆற தழுவிக்கொண்டானாம். அதற்கடுத்தது தாய்மார்களை வணங்கினான். மற்றுமுண்டான சத்ருக்னன் இவர்களை வணங்கினான். எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஆறி தழுவி கொண்டார்கள். அதற்கு பிறகு பரதன் முன்னாடி வந்தார். ராமா, ஒரு பெரிய பாரத்தை என் தலையிலே வைத்திருந்தாய். பரதன்னு பரதனுக்கு ஏன் பெயர்? பாரத்தை சுமந்தபடியால பரதன்னு பெயர். என்ன பாரம்? ராஜ்ய பாரம். ஏன் அதை இவர் மட்டும்தான் சுமந்தாரான்னு? 14 ஆண்டுகள் தான் இவர் சுமந்தார். தசரதன் 60,000 வருடங்கள், ராமன் இன்னொரு 11,000 வருடங்கள் ஆளப்போகிறார். அப்ப அவர்கள் எல்லாம் பாரத தாங்கலையா? இவர் மட்டும்தான் பாரத தாங்கினாரானால் அவர்கள் யாரும் இத பாரம்னு நினைக்கல. இந்த ராஜ்யம் நம்முடைய பாக்கியம், மக்களுக்கு தொண்டு செய்யும் ஒரு வாய்ப்பு நினைத்தார்கள். பரதன் மட்டும்தான் ஐயோ இது நம்ம தலையில இருக்கக்கூடாத ஒரு பாரம் நினைச்சாராம். அதனால பரதன் ராஜ்யஸ்ய பரணாத்னு தெரிவிப்பார்கள். நேர வந்தார். அவேக்ஷதாம் பவான் கோஷம் கோஷ்டாகாரம் கிரகம் பலம் பவதஸ் தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்ருதஸ்ச மனோரதா ஏதத்தே சகலம் ராஜ்யம் ஞாசம் நிர்யாதிதம் மயா. நீ கொடுத்த ராஜ்யத்தை, 1 மடங்காக இருந்த ராஜ்யத்தை 10 மடங்காக நான் வளர்த்து விட்டேன். இதோ ராமா, உன்னிடத்தில் கொடுத்து விடுகிறேன். இனி எனக்கு அரசு பொறுப்பு வேண்டாம். ஜெகத் யதாபிஷிக்தம் துவாம் அனுபஷ்யந்து ராகவ. உலகமே காத்திருக்கிறது உன் பட்டாபிஷேகத்தை காண வேண்டும் என்று. எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை. யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்வமிக லோகேஷு சுவாமித்வம் அனுவர்த்தய. ராமா, நீதான் சுவாமி. இனிமே என் தலையில் சுவாமி ராஜாங்கிற பட்டத்தை தயவு செய்து ஏற்றாதே. இந்த உலகம் இருக்கும் வரை, எதுவரைக்கும் ஜோதிஷ் சக்கரங்கள் சுழலுமோ, எதுவரைக்கும் இந்த பூமி அழியாமல் இருக்குமோ, அதுவரைக்கும் நீதான் சுவாமியான தன்மையிலே நிற்க வேண்டும். நாங்கள் எல்லாம் தாசர்களாக சேர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த பாவனை மாறாமல் நீ ரட்சிப்பாய் என்று திரும்பவும் சமர்ப்பித்தான். ராமனும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து ஊருக்குள்ள புறப்படுவதற்கு முன்னால் எல்லாம் தங்களுடைய அலங்காரத்தை எல்லாம் மாத்தணும் இல்லையோ. சடைமுடியை அவிழ்த்து அதை நன்றாக கழுவி அதற்கு நடுமணங்களை எல்லாம் பூசி விஷோதித ஜடஹா ஸ்நாதஹா சித்திர மால்யானுலேபனஹா மகார்ஹ வசனோபேதஹா தஸ்தௌ தத்ர ஸ்ரீயாஜ்வலன். தன்னுடைய சடைமுடியை மாற்றி அழகான மகுடத்தை அணிந்து கொண்டு, பட்டு வஸ்திரங்களை அணிந்து கொண்டு, க்ஷவரெல்லாம் பண்ணி அழகான ராமனாக திரும்ப வந்து பெரிய சுமந்திரன் தேரை கொண்டு வந்து நிறுத்தினார். ராமன் ஏறி நின்று கொண்டார். சுத்தி தன்னுடைய தம்பிமார்கள் வந்தார்கள். ஜக்ராக பரதோ ரஷ்மீம் சத்ருக்ன சத்திரமாததே லக்ஷ்மணோ வியஜனம் தஸ்ய மூர்ஜி சஞ்சீவயன்ஸ்ததா. ஒருத்தர் விசிறிய பிடிச்சார், ஒருத்தர் கொடைய பிடிச்சார், 2 பேர் சாமரத்தை பிடித்தார்கள். சத்ருகுணன், சுக்ரீவன், விபீஷணன் முதலானவர்கள் எல்லாரும் புடைசூழ ராமன் உள்ளே சென்றார். வசிஷ்டரை தரிசித்தார். விழுந்து காலிலே வணங்கினார். உடனே பட்டாபிஷேகம் பண்ணணும். பெரிய பெரிய தீர்த்தங்கள் நதியிலிருந்து கொண்டு வர வேண்டுமே. 4 குரங்குகளை தேர்ந்தெடுத்தார்கள். அது சுஷேணன், ரிஷபன், கவயன், அனிலன் என்று 4 குரங்குகள் ஆளுக்கு ஒரு திசையாக சென்று எல்லா புனித நதிகளுடைய சரஸ்களுடைய தீர்த்தத்தையும் கொண்டு வந்தார்கள். ஒரே நாளுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்தன. சரின்னு உலகமே கூடித்து ராமனையும் சீதையும் அழைத்து வந்தார் வசிஷ்டர். ததஸ்ஸ பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சசீதம் சந்நிவேஷயது. வசிஷ்டர் ராமனையும் சீதையும் சேர்த்து ரத்னமயமான பீட்டத்தில் அமர்த்தினாராம். தனியான ராமனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. ஸ்ரீயோடு சேர்ந்த திருமாலான பகவானுக்குத்தான் சுவாமித்துவம். நமக்கு யார் சுவாமின்னு கேட்டால் மால் பகவான்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருமாலான பகவான் தான் நமக்கு தெய்வம். தனியா ராமனுக்கு பெருமை கிடையாது. சீதாம் அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவான்னு சொல்றார். சீதை கூட இருந்தால்தான் ராமனுக்கு செல்வம் தங்கும்.
சீதை கூட இருந்தால்தான் ராமனுக்கு கருணை பெருகும், சீதை கூட இருந்தால்தான் நாம் செய்யும் சரணாகதி பலிக்கும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சுவாமிங்கிற பட்டத்தை வகிக்க வேண்டும். இருவரையுமாக சேர்த்து அமர்த்தினார் வசிஷ்டர். எல்லா மந்திரிகளும் வந்தார்கள். வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாரத காஷ்யபஹ காத்யாயன சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. மறுபடியும் சொல்றேன், அபியஷிஞ்சது நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேல சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. இந்திரனுக்கு ஸ்வர்க்கத்திலே எப்படி பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டதோ அதை போல் புனிதமான நன்னீர்களை கொண்டு வசிஷ்டர் ராமனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தார். அடுத்தது பிரம்மாவாலே கொடுக்கப்பட்ட பெரிய மணிமுகுடம், இக்ஷ்வாகு வம்சத்தவராலே தரிக்கப்பட்டது. அந்த மகுடத்தை கொண்டு வந்து சாத்தினார். அபிஷிக்த புராயேன மனுஸ்தம் தீப்த தேஜசம் தஸ்யான்வவாயே ராஜானஹ கிரமாத் ஏன அபிஷேச்சிதாக பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம். மனு தொடங்கி இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்கள் தரித்த கிரீட்டத்தை ராமன் தலையிலே வசிஷ்டர் வைத்தார். உலகமெல்லாம் அயோத்தி மக்கள் எல்லாம் கூடி ராமனுக்கு விஜயம் 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 பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடினார்கள். கம்பர் தெரிவிக்கிறார், அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெம்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி கமலத்தாள் சேர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுகோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. கம்பர் சொல்றார், பரதன் குடைய பிடிச்சாராம், சத்ருகணனும் லக்ஷ்மணனும் இருவரும் விசிறிகளை பிடித்தார்களாம். அரியணை அனுமன் தாங்கினார், உடைவாளை அங்கதன் தாங்கினார். சடையப்ப வள்ளல், திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவர்தான் கம்பநாட்டாழ்வாரை போஷித்து ரட்சித்து வந்தவர். அவருடைய மூதாதையர்களில் ஒருவர் தான் அந்த மகுடத்தை எடுத்து வசிஷ்டரிடத்துல கொடுத்தாராம். வசிஷ்டர் அதை வாங்கி பொனிந்தான் மௌலி. ராமனுக்கு அந்த அபிஷேகத்தை செய்து அந்த மகுடத்தை சாத்தி வைத்தாராம். அப்புறம் எல்லா தேவர்களும் வந்தார்கள். பட்டாபிஷேகம் நடந்ததுன்னா பரிசுகள் எல்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ. இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாரும் வந்தார்கள். இந்திரன் ஒரு உயர்ந்த முத்து மாலை, அந்த மாலையை வருண பகவான் மூலமாக அனுப்பி வைத்தார். அதை வருண பகவான் வந்து ராமனிடத்தில் கொடுத்தவுடனே ராமன் நேர சீதையினிடத்திலே கொடுத்தார். சீதை தான் அணிந்து கொள்ளவில்லை, அதுபடியே கையிலேயே வச்சுட்டு என்னமோ யோசித்து கொண்டே இருந்தாள். என்ன யோசிக்கிறாள்னு மற்றவர்களுக்கு தெரியவில்லை, ராமன் மட்டும் புரிந்து கொண்டார். பிரதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி. சீதே, இந்த மாலையை யாருக்கு கொடுக்க வேண்டும்னு உனக்கு எண்ணமோ அவர்களுக்கு நீ வழங்கலாம்னு ராமன் ஆணை பிறப்பித்தார். அவ ஒண்ணு கேட்கவே இல்லை, அவள் மனசுல என்ன இருக்குன்னு ராமனுக்கு தெரியும். இவ்வேறு பெரிய உதவியை செய்த ஹனுமானுக்கு திரும்ப நம்மால எதுவும் செய்ய முடியவில்லையே, இந்த மாலையை ஹனுமானுக்கு அணிவிக்க வேண்டும்னு சீதைக்கு எண்ணம். ராஜசபையில போய் கேட்க முடியாதுன்னு மௌனமாக இருந்தாள். ராமன் புரிந்து கொண்டு தான் அனுமதி கொடுத்தார். சீதை எழுந்து நடந்து போய் பிரதேகி சுபகே ஹனுமான் ஸ்தேன ஹாரேன சுசுபே வானரர்ஷபா சந்திராம்சு சயர் கௌரேன ஸ்வேதாப்ரேண யதாச்சலஹா. அந்த மாலையை வாங்கினார். யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாகன்னு ஆண்டாருடைய பாசுரம். பகவான் ஒருவருக்கு சம்மானம் கொடுக்கிறார், நாம பண்ண கைங்கரியத்துக்கு நமக்கு ஒரு கௌரவிக்கிறார்னால் அதை தனியா யாருக்கும் தெரியாமல் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. நாடு புகழும் பரிசினால் உலகமே பார்த்து கொண்டாடணும். இப்பேற்பட்ட பாக்கியமா ராமன் முன்னாடியே பாக்கியத்தை கொடுத்துட்டார். தன் தோளோடு தோள் மார்போடு மார்பு ஹனுமானை அணைத்து கொண்டார். இப்ப சீதை தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து 4 அடி முன்னாடி நடந்து போய் ஹனுமானிடத்தில் அந்த மாலையை கொடுத்தாள்னால் நமக்காக சீதை நடக்கணுமா? தேவையே கிடையாது. தேவதேவ திவ்ய மகிஷி அஸ்ய ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி. உலகமே வந்து அவள் காலடியில் விழுந்திருக்க வேண்டிய போது அவள் எழுந்திருந்து 4 அடி நடந்து ஹனுமானுக்கு கொடுத்தாள்னால் அது ராமன் ஆலிங்கனத்தை விட பெரிய பரிசு. உலகமே அறிந்து போற்றும்படிக்கு பரிசை கொடுத்தார். அது ஹனுமானுடைய பெருமை. இப்படி பல பரிசுகளை வாங்கி கொண்டார்கள். அடுத்து யுவராஜாவாக லக்ஷ்மணனை பட்டம் கட்டி கொள்ள சொன்னார் ராமன். லக்ஷ்மணன் மறுத்தான். சரின்னு பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் சேர்த்து வைத்தார். இதோடு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நடந்தது. மக்கள் எல்லாம் வந்து தரிசித்தார்கள். ராமனுடைய ஆட்சி காலத்திலே ஒரு துன்பம் இருந்தது கிடையாது. ராமே ராஜ்யம் பிரசாசதி ந பர்யதேவன் விதவா நச்ச வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் சாசீத். ராமே ராஜ்யம் பிரசாசதி, ஒருவருக்கு கள்ளர்களாலே திருடர்களால பயம் கிடையாது, விதவைகளாக ஒருவரும் ஆனது கிடையாது, ஏதோ துஷ்ட மிருகங்களால துன்பம் வந்தது கிடையாது. நச்சஸ்ம விருத்தா பாலானாம் பிரேதகாரியாணி குர்வதே, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு ஈமைச் சடங்குகள் செய்யும் அவலம் வந்ததே கிடையாது. அவரவர்கள் வயதாழி நன்னா வாழ்ந்து இறந்தார்களே தவிர
அகால மரணமே கிடையாது. ந வியாதிஜம் பயம் கிஞ்சித் ராமமேவ அனுபஷ்யந்தஹா. அப்ப தெரிவிக்கிறார், அது எப்படி எல்லாருமே நன்னா இருக்க முடியுமா? ராமன் ஆட்சி செய்து வந்தாலும் அவரவர்களுடைய பாப புண்ணியத்தை பொறுத்து ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு கெட்டது நடக்கத்தானே செய்யும். நாள் ராமன் ஆட்சி செய்யும் போது அவரவர்களுடைய தலை எழுத்தெல்லாம் அழிச்சுட்டாராம். என் ஆணைப்படி உலகம் நடக்குமே தவிர அவனவன் செய்த பாபமோ புண்ணியமோ ஒரு பொருட்டு கிடையாது. அதன்படிக்கு இன்ப துன்பங்கள் கிடையாது. ராமனுடைய ஆசைப்படிக்கு இன்ப துன்பங்கள் இருந்தனவாம். சர்வம் முதிதமேவாசீத் சர்வஹ தர்மபரோபவத் ராமமேவ அனுபஷ்யந்தஹ நாபியஹிம்சன் பரஸ்பரம். எல்லாரும் ஆனந்தமாக இருந்தார்கள். அனைவரும் தர்மத்தையே தழுவி வாழ்ந்தார்கள். அனைவரும் ராமனையே பார்த்தபடியால் ஒருவருக்கொருவர் பூசலே இல்லாமல் வாழ்ந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். நமக்கு நடுவுல ஒருவருக்கொருவர் பார்த்து போட்டி, அது இது உயர்ந்தவர், உலகை வாழ்க்கையிலேயோ ஆன்மீகத்திலேயோ பக்தியிலேயோ கைங்கரியத்திலேயோ போட்டி இருந்து பிரயோஜனமே கிடையாது. எல்லாரும் ஒரு பகவானுக்கு தொண்டர்கள். நான் ஒரு விதத்தில் தொண்டு செய்கிறேன், இன்னொருத்தர் இன்னொரு விதத்திலே தொண்டு செய்கிறார். இது ஒரு சம்பிரதாயம்னு கூட இல்லை. எத்தனை சம்பிரதாயங்கள் எத்தனை வேறுபாடுகள் கூட சனாதன தர்மத்தில் இருக்கட்டுமே, எல்லாரும் கடைசியில ராமதாசன் தானே. அப்ப ராமனை பார்த்தோம் என்றால் உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பூசைகள்லாம் மனசுலயே படாது. ஆட்டம் இதையெல்லாம் மறந்து உயர்ந்த ராமனுக்காக உழைக்கணும்னு தோன்றும். அப்படித்தான் மக்கள் இருந்தார்கள். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் 11,000 ஆண்டுகள் ஆண்டார். ராமன் 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 என்றுதான் உலகமே பேசிற்றே தவிர தங்களை பற்றியோ மற்ற வாய்ப்புகளை பற்றியோ பேசினது கிடையாது. அதற்கு மேல தெரிவிக்கிற தசவருஷ சஹசிராணி தசவருஷ சஜானிச்ச பிராத்ருபி சகிதா ராமஹா ராமஹா ராஜ்யம் அகாரயத் மந்திரி கிழவர் சுற்ற மறையவர் சமுத்தி ஏத்த தந்திர தலைவர் போற்ற தம்பியர் மருங்கு அசூழ சிந்தர பவளம் செவ்வாய் தெரியவையர் பலாண்டு கூற இத்திரத்து உமை ஏய்ப்ப எம்பிரான் இருந்த காலை. ராமன் இந்திரன் உலகங்களை ஆள்வது போல இந்த உலகங்களை எல்லாம் ஆண்டார். சுத்தி சிறந்த மந்திரிகளுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டார். சிறந்த படை வீரர்களுடைய மதிப்பை வென்றிருந்தார். சிங்கம் போல 3 தம்பிகளாலே சூழப்பட்டிருந்தார். மக்களெல்லாம் ராமனுக்கு பல்லாண்டு பாடி ஒரு துன்பமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களாம். உம்பரோடு இம்பருகாலும் உலகமோர் ஏழுமேழும் எம்பிரான் என்று ஏத்தி இறைஞ்சு நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். கம்பராமாயணத்தினுடைய கடைசி பாட்டு இது. அனந்தனிடத்திலே திருவனந்தாழ்வான் பேருல பார்க்கடலிலே சயனித்த பெருமான் அங்கிருந்து எழுந்து வந்து இங்கு அவதரித்தாரோ இல்லையோ, அந்த வள்ளலான ராமன் உம்பரோடு இம்பர் காலும் உலகமோர் ஏழுமேழும். நித்தியசூரிகளோ வைகுந்தத்தில் இருப்பவர்களோ தேவர்களோ பூமியில் வாழ்வர்களோ எல்லாருமே எங்களுக்கு ராமன்தான் தலைவன், ராமன்தான் சுவாமி என்று ஏற்றுக்கொண்டு வந்து கைங்கரியம் செய்யும்படிக்கு வாழ்ந்தான். தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான். தர்மத்தையும் இந்த தரணையையும் காத்து பல 1000 ஆண்டுகள் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தான். இது வெறும் அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அல்ல. இந்த மகுடம் தலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராமன் தான் உலகத்துக்கெல்லாம் அரசன், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப என்ன பட்டாபிஷேகம் வசிஷ்டர் செய்து வைத்தார்னால், தொடக்கத்துல கேள்வி, யார் குணமுடையவன்? 16 குணங்கள் யாருக்கு பூரணமாக இருக்கின்றனன்னு வால்மீகி கேட்டார். முடிக்கும் போது தலையிலே மகுடம் வைக்கப்பட்டதுனால் இந்த குணங்கள் என்கிற சாம்ராஜ்யத்துக்கு ராமன் தான் அரசன்னு பட்டம் சூட்டப்பட்டாரே தவிர, அங்கதான் நமக்கு தெரிய வேண்டியது, உலகம் ராமனுடையதுன்னு யாரும் பட்டம் சூட்ட வேண்டாம். குணங்களுக்கெல்லாம் தலைவன் ராஜா ராமன் தான் என்று குண சாம்ராஜ்யத்துக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக திகழ்ந்தார். அவர் அனுகிரகம் பெற்று லக்ஷ்மணன் கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு தலைவனாக இருந்தாராம். நாம் கைங்கரியத்துல ராஜாக்களாக இருக்க வேண்டும், முக்தியடைந்து வைகுந்தத்தில் அரசர்களாக இருக்க வேண்டும். அதுவரை இந்த உலகத்தில் பக்தர்களுக்குள்ளே தலைவனாக அரசனாக இருக்க வேண்டும். இது ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தினுடைய சரித்திரம். முதல் 2 நாட்கள் ராமன் அடிபணிந்தவர்களுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்தோம். பரதன் ராமனோடையே பிறந்தவன், ஆனா சில காலத்துக்கு விலகியபடியால் பல துன்பங்களை சந்தித்து பிறகு மறுபடியும் தான் உஜ்ஜீவனம் அடைந்தான். விபீஷணன் பிறந்தது எங்கோ வளர்ந்தது எப்படியோ, ஆனால் நல்லெண்ணத்தோடு தர்மத்திலிருந்து பிறளாமல் வாழ்ந்து இறுதியில் ராமன் திருவடிகளையே வந்து அடைந்தான். இதுக்கெல்லாம் மூலமான ராமபிரான் பகவானுடைய நேர் அவதாரமாக பல 1000 ஆண்டுகள் இருந்து நமக்கு வழிகாட்டினவர். இந்த ராமாவதாரத்தின் பெருமையை
ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு 3 நாட்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருடம் நாம் அடைந்தோம். அதற்கு சீதாராமர்களுக்கும் பரதன், ஹனுமான், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய கிருத்தஜதையை, நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதை இங்கு ஏற்பாடு செய்து இத்தனை பேரையும் அழைத்து இதை நடத்தின இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஸ்ரீமான் ஸ்ரீகாந்த் அவர்கள், அதே போல ஸ்ரீமான் கணேஷ்ராம் அவர்கள், அவர்களுடைய முயற்சியில் தான் இது நடந்தது. அவர்களுடைய குடும்ப க்ஷேமலாபங்களுக்கும் ராமர் சீதையிடம் பிரார்த்தித்துக் கொண்டு நீங்களும் திரளாக வந்திருந்து கேட்டு அனுபவித்தமைக்கு உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். தொடர்ந்து ராம பக்தியோடு ராம கைங்கரியத்தில் ஈடுபட்டு வருடா வருடம் இதை போல எங்கு நடக்கிறதோ சென்று கலந்து கொண்டு ராம விருத்தாந்தத்தை கேட்டு மகிழ வேண்டும். அதற்கான பாக்கியத்தை இதோ ஆசனத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஹனுமானே நமக்கு வழங்க வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொள்வோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.